உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருச்சி துறையூரில் அரசு முட்டை விற்பனை செய்த தனியார் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூரில் சுமார் 25க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள், குழந்தைகள் காப்பகம், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆகியவற்றில் தினசரி மதிய உணவிற்காக தமிழக அரசு சார்பில் லட்சக்கணக்கான முட்டைகள் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் துறையூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் உணவகங்களில் தேநீர் கடையுடன் இயங்கி வருகிறது. அந்த கடையில பார்த்தோம்னால் தமிழக அரசின் முத்திரையுடன் கூடிய சத்துணவு முட்டைகள் தடையின்றி அந்த பகுதியில் விற்பனை செய்து வருவதாகவும், அந்த கடையில இருக்கக்கூடிய அந்த முட்டையை பயன்படுத்தி ஆம்லேட் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த அங்கன்வாடி மையத்திலிருந்து இந்த முட்டை, பாமாயில், அரிசி, பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இந்த உணவகத்திற்கு தினந்தோறும் சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை இருந்த நிலையில நேற்றைய தினம் அந்த முழுவதுமாக அந்த கடைக்கு முழுமையாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரும் விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக யார் மூலியமாக இந்த முட்டைகள் அனைத்தும் சப்ளை செய்யப்பட்டது என்ற முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்த நிலையில தற்போது அந்த உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழக அரசால் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட முட்டை இது போன்று ஒரு தனியார் உணவகங்களுக்கு இலவசமாக இந்த முட்டையானது இந்த சென்ற சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தினேஷ். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.